ஹாய். ஹாய் சார். சார் நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல உட்காந்துருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா தொடர்ச்சியா நமக்கு யூபிஎஸ்சியை பொறுத்த லெவல்ல ஒரு ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதை பொலிட்டிக்கலா, அதை ஜாகிரபிக்கலா, அதை எக்கனாமிக்கலா எல்லா வேரியஸ் டைப்லையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க ஜாகிரபியில ரொம்ப நாளா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால நம்ம நடக்கக்கூடிய இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் டச் என்னெல்லாம் இருக்கும், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இஷ்யூல இருந்து வரலாம் அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2013-14 எல்லாம் பார்த்துருக்கோம். கோல்கேட் அப்படின்னு ஒரு ஸ்கேம் நடக்கும்போது அந்த டைம்ல எல்லாரும் கோல்கேட் ஸ்கேமை பத்தி பொலிட்டிக்கலாவோ இல்ல கரப்ஷனை பத்தி வேற ஏதோ கேட்பாங்க போது கோல்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய கேஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி தொடர்ந்து இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி டைமென்ஷன்ஸ்ல கொஸ்டின்ஸை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ ரீசெண்டா நடந்த பெரிய ஜியாகிரபிக்கல் ஒரு இதுன்னு பார்த்தோம்னா வார்ஸ் வேர்ல்டுல பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட் ஏற்படுத்திட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா ரீசெண்டா கிட்டத்தட்ட கன்க்ளூட் ஆன இஸ்ரேல் பலஸ்தீன் வார், இல்ல இஸ்ரேல் ஹமாஸ் வாரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு ஜியாகிரபிக்கலா வரலாம்? ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே இஷ்யூஸ், வேர்ல்டு இஷ்யூஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப வெஸ்ட் ஏஷியா ரிலேட்டடான இஷ்யூ எப்போதுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதில் வெஸ்ட் ஏஷியா ரிலேட்டடான அந்த ஃபேக்சுவல் சில கொஸ்டின்ஸ், ஜியாகிரபிக்கலாக மேப் ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் எடுத்தீங்கன்னா 10 வருஷ ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக ஒரு 4 வருஷம் வெஸ்ட் ஏஷியா பற்றி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்துக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கலி இன்ஸ்டபிலிட்டியாக இருக்கிற ஒரு ஏரியாவும் இருக்குது. அண்ட் ரிசோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதில் நம்ம ஜியாகிரபிக்கலாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மேப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேப் வெஸ்ட் ஏஷியாவுடைய மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் மேப்பை வச்சே கூட சொல்லிடுறேன். இதில் மோஸ்ட்லி இப்போ இதில் நமக்கு ஓவரால் இந்த வெஸ்ட் ஏஷியா மேப் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே லேண்ட்லாக்டு கிடையாது எக்ஸப்ட் அர்மேனியா. அர்மேனியா மட்டும்தான் இங்கே லேண்ட்லாக்டாக இருக்குது. மற்ற எல்லா கண்ட்ரிக்குமே வாட்டர் பாடியோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். லிட்டோரல் பார்டர் கண்டிப்பாக இருக்கும். அது எது பார்த்தீங்கன்னாலுமே இப்போ டர்க்கி எடுத்தோம்னா பிளாக் சி, மெடிட்டரேனியன் சி இருக்குது. இந்த பக்கம் மெடிட்டரேனியன் சியோட சிரியா, லெபனான், இஸ்ரேல் எல்லாமே வந்துடும். ஜோர்டான் பார்த்தீங்கன்னா ரெட் சியில் ஒரு கல்ஃபோட கனெக்ட் ஆகும். அதுமாதிரி சவுதி ரெட் சி, ஏமன் கல்ஃப் ஆஃப் ஏடன், ஓமன், யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத் எல்லாமே பெர்சியன் கல்ஃபோட இருக்கும். ஈராக் ஆக்சுவலாக நம்ம ஓவரால் மேப்பில் பார்க்குறப்ப லேண்ட்லாக்டு மாதிரியே தெரியும். பட் அந்த பஸ்ரா போர்ட் பெர்சியன் கல்ஃபோட கனெக்டிவிட்டி இருக்கும். அதுமாதிரி ஈரான் ஃபுல்லாக. அப்போ இதில் அர்மேனியா தவிர எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லிட்டோரல் பார்டர், சியோட ஒரு லிட்டோரல் பார்டர் இருக்கிற கண்ட்ரி தான். இதுவே ஒரு ஃபேக்டாக தெரியலாம். அதுமாதிரி ஒரு தடவை ப்ரிலிம்ஸில் என்ன கேட்டாங்க அப்படின்னா டர்க்கி பெனின்சுலா லைஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷனில் பிளாக் சி அண்ட் மெடிட்டரேனியன் சி, பிளாக் சி அண்ட் காஸ்பியன் சி, பிளாக் சி அண்ட் ரெட் சி, இந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்டாங்க. ஸோ அப்போது அந்த ரீஜியன் பற்றி கொஞ்சம் கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் பர்டிகுலராக இப்போ நமக்கு இஸ்ரேல், லெபனான், இஸ்ரேல் ஹமாஸ் இந்த வார்லாம் இருக்கிறதுனால இந்த ரீஜியன்ஸில் நிறைய ஃபேக்சுவலான விஷயங்களும் நிறைய தெரியணும். இப்போது அதே மாதிரி இன்னொரு மேஜர் இஷ்யூன்னு பார்த்தோன்னா இப்போ நமக்கு ஃபாரின் மினிஸ்டர்லாம் அராப் போனப்போ, பிரைம் மினிஸ்டர் அராபு போனப்போ, குவைத் போனப்போலாம் பேசின இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா ஹவுதீஸ் பீப்புள் சுயஸ் கேனல் வழியாக வர்ற இன்டர்நேஷ்னல் ஷிப்பில் அட்டாக் பண்ணாங்க. அதை இந்தியன் நேவி தான், யூஎஸ் கூட அந்த இடத்துக்கு வரலை, பட் இந்தியன் நேவி தான் ப்ரொடெக்ஷனுக்கு போச்சு. ஸோ இங்கே பீஸ் கீப்பப் பண்ணுறதுல யூஎஸை விட இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப கீனாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் ரீசெண்டாக. இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய இஷ்யூஸ் அகைன் அண்ட் அகைன் வந்துக்கிட்டே இருக்குது இதில். அண்ட் இப்போ குவைத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ் தங்கி இருந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய இந்தியன்ஸ் அதில் இறந்து போனாங்க. அது அந்த ஈவெண்ட் நடந்து ஒரு 1 மந்த்லேயே பிரைம் மினிஸ்டர் குவைத் போயிருந்தார். அண்ட் நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் அப்புறம் சைன் பண்ணாங்க. கன்சிக்யூட்டிவ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே,
இப்போ இந்த இடத்துல பர்டிகுலராக அந்த வெஸ்டர்ன் சைடு நமக்கு சிரியா, இஸ்ரேல், லெபனான், ஜோர்டான் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய லேண்டாக இருக்கும், சில விஷயங்களை ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி, மேப் ரிலேட்டடாக கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போது இஸ்ரேல் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து மெடிட்டரேனியன் சீயோடையும் பவுண்டரி இருக்குது அண்ட் ரெட் சீயோடையும் பவுண்டரி இருக்குது. ரெட் சீல இந்த இடம் இது வந்து ஒரு கல்ஃப் ஆஃப் அக்யூபா. ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் அக்யூபாவோட வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது, லிட்டரல் பார்டர் இருக்குது ஜோர்டனுக்கும் இஸ்ரேலுக்கும். இட் இஸ் ஹிஸ்டாரிக்கலாக அது ரொம்ப அந்த பிளேஸ் வந்து நிறைய விஷயங்களில் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இங்கே நமக்கு சூயஸ் கேனல் இந்த வழியாக வர்றது. ஸோ இப்போ மெடிட்டரேனியன் சீயோட இருக்கிற பவுண்டரி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு தடவை ரொம்ப ஓல்டு ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, காசா ஸ்ட்ரிப் வந்து எந்த ரீஜனோட கனெக்டிவிட்டி இருக்குது, டெட் சீயா மெடிட்டரேனியன் சீயா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இஸ்ரேலுக்கு வெஸ்ட்ல இருக்கிறது நம்ம இங்கே காசா ஸ்ட்ரிப் சொல்லுவோம். இந்த பக்கம் அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்னு சொல்றது நம்ம ஜோர்டான் ரிவருடைய வெஸ்டர்ன் சைடு டெட் சீல வந்து அது மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரீஜியன். ஓகே. ஸோ அப்போ காசா ஸ்ட்ரிப்புக்கு வந்து மெடிட்டரேனியனோட கனெக்டிவ் உண்டு, இஸ்ரேலுக்கு மெடிட்டரேனியனோட கனெக்டிவ் உண்டு. இஸ்ரேலுக்கு வந்து ரெண்டுமே இருக்குது, ரெட் சி அண்ட் மெடிட்டரேனியன் ரெண்டுமே இருக்குது. லெபனானுக்கு சிரியாவுக்கு மெடிட்டரேனியன் சி மட்டும்தான் இருக்குது. ஓகே. அப்போ இந்த லிட்டோரல் பார்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியணும். அண்ட் தென் பெர்சியன் கல்ஃபோட என்னென்ன கண்ட்ரீஸ்கெல்லாம் பார்டர் இருக்குது அப்படிங்கிறது, ஈராக்கு, ஈரான், குவைத்து, பஹ்ரைன், கத்தார், யுஏஇ இந்த ரீஜியன்ஸ் ஃபுல்லாக இந்த லிட்டோரல் பார்டர்ஸ் தெரியணும். அண்ட் கொஞ்சம் இஸ்ரேல் அடிக்கடி நியூஸில் இருக்கிறதுனால, இஸ்ரேல் லெபனான்லாம் நியூஸில் இருக்கிறதுனால அந்த கண்ட்ரிக்கு நெய்பராக இருக்கிற கண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்குது, இப்போ இஸ்ரேலுடைய நெய்பர் கண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ எகிப்து இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு மறந்து போய் அவசரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எகிப்து வந்து ஆப்பிரிக்கால இருக்குது, இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பார்டர் இல்லைன்னு கூட போட சான்ஸ் இருக்குது ஒரு அவசரத்தில் பண்ணுறப்போ. அப்போ எகிப்துக்கு பார்டர் இருக்குது. அப்போ இதனுடைய நெய்பர் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி கொஞ்சம் மேஜரான சிட்டிஸ் ஏதாச்சும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிரியாவில் வந்து ஒவ்வொரு சிட்டியாக வந்து கேப்சர் பண்ணிட்டே வந்தாங்க. டமாஸ்கஸாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து ஒவ்வொரு சிட்டியாக பர்டிகுலராக வந்து இஸ்ரேலுடைய பார்டர்கிட்ட இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த மிலிட்டன்ட் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க, ஒன்று ஒன்றா கேப்சர் பண்ணிட்டே வந்தாங்க. அப்புறம் பிரசிடென்ட் வெளியே போனார், இந்த இஷ்யூஸ்லாம் அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. அப்போ அந்த சிட்டிஸ் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சிட்டி கண்ட்ரி அப்படி கூட கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இந்த சிட்டி இந்த கண்ட்ரி. அப்போ எந்த சிட்டி எந்த அது மோஸ்ட்லி கேபிட்டல் சிட்டியாக இருக்காது. ஏன்னா கேபிட்டல்ஸுங்கிறப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்து வச்சிருப்போம். இந்த கேபிட்டல் இல்லாமல் நியூஸில் வந்து சில சிட்டியை வந்து கொடுத்து என்ன கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பேரில் கேட்டிருக்கலாம். ஸோ அதனால் அந்த மேஜர் சிட்டிஸ் கொஞ்சம் தெரியணும். சம்டைம் வந்து கேபிட்டல் ஒன்று எலிமினேட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு நியூஸில் தெரியணும். அண்டு இன்னொன்று அசர்பைஜான், நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஈவெண்ட் பாக்குல நடந்தது. ஸோ அப்போ அதை வச்சு கொஸ்டின்ஸ் அசர்பைஜானை வச்சு கேட்கலாம். ஓகே. அப்போ இந்த காஸ்பியன் சீயுடைய சரௌண்டிங் என்னென்ன கண்ட்ரியெல்லாம் இருக்குது, பிளாக் சீயுடைய சரௌண்டிங் என்னென்ன கண்ட்ரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியணும் இந்த ரீஜியனில். இப்போ காஸ்பியனுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு டேர்ம் சொல்லுவோம், கித்தார் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க சொல்லுவோம். கசகஸ்தான், ஈரான், டர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், ரஷ்யா. ஸோ இந்த 5 கண்ட்ரி என்னுடைய பார்டரில் இருக்குது அப்படிம்போம். அதுமாதிரி பிளாக் சீக்கு சொல்கிறப்ப வந்து ப்ரூ, ஜிடிஆர் அப்படிங்கிறத சொல்லுவோம். இங்கே பல்கேரியா, ரொமானியா, உக்ரைன், ஜார்ஜியா, டர்க்கி, ரஷ்யா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பிளாக் சீக்கு பார்டரில் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இதுவும் தெரியணும். அண்டு கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் சி ஆஃப் அசோவ், ஏகன் சி இந்த ரீஜனும் டர்க்கியுடைய பார்டராக இருக்கிற இந்த ரீஜனையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அப்போ இங்கே இருக்கிற ஸ்ட்ரைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சி ஆஃப் அசோவ் சி இருக்குது, இங்கே பிளாக் சி இருக்குது. பிளாக் சீக்கும் அசோவ் சீக்கும் இடையில ஸ்ட்ரைட் ஆஃப் கர்ச்சி இங்கே ஒன்று இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட் இருக்கும். அதுமாதிரி இங்கே டேர்டன்லெஸ்னு ஒரு ஸ்ட்ரைட் இருக்கும். ஸோ அப்போ அந்த டர்க்கிக்கு நியர்பை இருக்கிற இந்த ரீஜியன் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து கேஸ் பைப்லைன் வந்து உக்ரைன் வழியாக போய் யூரோப்புக்கு போகுது, ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு போகுது. அதில் சில பைப்லைன்ஸ் வந்து உக்ரைன் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் நியூஸில் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த பிளாக் சீயை சுற்றி இருக்கிற ரீஜன் நிறைய பைப்லைன் பிளாக் சி வழியாக போகுது, கிரீமியா பெனின்சுலாவை தாண்டி உக்ரைன் வழியாகவும் போயிட்டு இருக்குது. அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்துச்சு.
அப்போ ஜியாகிரபிக்கலாக நம்ம பார்க்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியோட நெய்பர் கண்ட்ரி என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன கடல் சீயோட எல்லாம் லிட்டரோட பார்டர் இருக்குது, அண்ட் இஷ்யூஸில் வந்து சிட்டிஸ் என்ன கண்ட்ரியில் இருக்குது, இந்த லெவல்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அது போக இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. சில வேர்ல்டு லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்சென்ட்ரேட்டட் ஏரியாஸும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவுடைய ரெட்சி சிட்டியான நியோம் சிட்டி வந்து பெரிய லெவல் அவங்க பில்ட் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல டோனார்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பல மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்து இதாகுது. சவுதி ஓப்பன்ஸ் எவ்ரி திங், ஈவன் ஃபுட்பாலுக்கு அவங்க நடத்துற காம்படிஷனா இருக்கட்டும், இந்த டான்சஸ், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சவுதி ஓப்பன்ஸ். ஸோ இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஓப்பனிங்கிறது துபாய்ங்கிறத தாண்டி சவுதியோட இந்தியாவுடைய செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்னர் ட்ரேட்ல வந்து ஆஃப்டர் யூஎஸ் வந்து துபாயா அடிக்கடி வந்து வந்துட்டு போறது, ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் பார்ட்னரா தொடர்ந்து துபாய் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தொடர்ச்சியா மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து யூபிஎஸ்சில ஒரு கொஸ்டினா இருக்கலாம். அப்படி நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி காசா வந்து நமக்கு கொஸ்டின்ல வர்றதுக்கான இதுன்னா இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில இன்னும் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு தான் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து டெல்லவிவுக்கு போகும்போது பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி வந்து ரமல்லாக்கு போனாரு, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ரமல்லாக்கு போனாரு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தொடர்ச்சியா இந்த பீரியட்ல கொஸ்டின்ஸா கன்வெர்ட் ஆயிருக்குங்கிறது நமக்கு வந்து புரியக்கூடிய விஷயம். ஆமா, கண்டிப்பா. அந்த கோல்டன் ஹைட்ஸ் பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இந்த கோல்டன் ஹைட்ஸ் பற்றி இப்போவும் நியூஸில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கோல்டன் ஹைட்டுடைய டெமோகிராஃபியை வந்து இஸ்ரேல் சேஞ்ச் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேரை புதுசாக கொண்டு போய் செட்டில் பண்ணுறாங்க. அதுவுமே இஷ்யூஸில் வந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிசோர்ஸ் ஓரியன்டாக பார்க்குறது வந்து கண்டிப்பாக மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியம்தான்.